க்ரௌன் அகாடமி. ஸோ நம்ம வந்து PGTRB கம்ப்யூட்டர் சயின்ஸ் பொறுத்தளவு நிறையா கொஷின்ஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது இருக்குது, என்னென்ன டாபிக்ஸ் எல்லாம் இருக்குது, அதை மட்டும் நம்ம ஒரு இன்ட்ரொடக்ஷன் மாதிரி கொடுத்துட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்குற டாபிக் வந்து யூனிட் நம்பர் 3 சிஸ்டம் சாஃப்ட்வேர் அண்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ இதில் இருக்கக்கூடிய ஒரு 10 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மட்டும் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது பேஸ்டு ஆன் த டாபிக். நம்ம என்ன டாபிக் வந்து சூஸ் பண்ணுறோமோ அந்த டாப்பிக்கில் என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கலாம். ஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பொறுத்தளவு மெயினாக வந்து உங்களுக்கு சின்ன சின்ன சம்மு மாதிரி தான் கேட்பாங்க. ஓகேங்களா? ஏன்னா ஷெட்யூலிங், அதனுடைய டைப்ஸு, மெமரி மேனேஜ்மெண்ட்டு, ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட்டு எதுவாக இருந்தாலும் அதில் சம் மாதிரி கொஸ்டின்ஸ் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் அதிகம். அதாவது தியரி கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு சம்மா தான் வந்து நம்முடைய ஓஎஸில் வந்து அதிகமாக கேட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி. ஓகேங்களா? ஸோ அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் ஃபார்முலாஸ் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குங்கிறது நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் வந்து அந்த எக்ஸாம் வந்து நம்மளால் ஓஎஸில் வந்து நம்ம ஈஸியாக வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியும், மார்க் வாங்கவும் முடியும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். ஸோ வந்து ப்ராசஸஸ் கொடுத்துருக்காங்க P1, P2 அண்ட் P3. ஸோ P1உடைய பஸ்ட் டைம் வந்து 7 கொடுத்துருக்கு, P2உடைய பஸ்ட் டைம் வந்து 4 அண்டு P3உடைய பஸ்ட் டைம் வந்து 1. ஸோ நார்மலாக பஸ்ட் டைம்ங்கிறது நமக்கு தெரியும் CPU எக்ஸிக்யூஷன் டைம். ஸோ நார்மலாக அந்த பர்டிகுலர் ஒர்க்கை வந்து எவ்வளோ நேரத்தில் கம்ப்ளீட் பண்ணுது அப்படிங்கிறது. ஸோ CPU எக்ஸிக்யூஷன் டைம்ங்கிறது தான் ஆக்சுவலாக வந்து பஸ்ட் டைம். ஸோ இப்போ என்ன ஆக்சுவலாக கேட்டிருக்கோம் அப்படின்னா வாட் இஸ் தி ஆவரேஜ் டேர்ன் அரவுண்ட் டைம். ஸோ T80 தான் கேட்டிருக்கு. ஸோ T80ங்கிறது டேர்ன் அரவுண்ட் டைம் இன் SJF நான் ப்ரீஎம்டிவ். ஸோ அப்போ வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து SJFனால் என்னென்ன நீங்கள் இது பண்ணிக்கணும். ஸோ SJF பொறுத்தளவு இட் இஸ் எ ஷார்ட்டஸ்ட் ஜாப் ஃபஸ்ட் ஷெட்யூலிங். ஓகேங்களா? ஸோ இட் இஸ் த ஷார்ட்டஸ்ட் பஸ்ட் டைம் இஸ் செலக்டட் ஃபார் தி எக்ஸிக்யூஷன். எப்பயுமே வந்து எது ரொம்ப கம்மியான பஸ்ட் டைம் இருக்கோ அதை தான் வந்து நம்ம ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணி நம்ம வந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் ஷார்ட்டஸ்ட் நெக்ஸ்ட் CPU பஸ்ட். ஸோ இன்னொரு நேம் என்னென்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஷார்ட்டஸ்ட்டு நெக்ஸ்ட்டு CPU பஸ்ட். ஸோ நான் என்ன ஷார்ட்டஸ்ட்டு ஜாப் ஃபஸ்ட்டுன்னு சொன்னாலும் ஒன்று தான், இல்லை ஷார்ட்டஸ்ட்டு நெக்ஸ்ட்டு CPU பஸ்ட்டுன்னு சொன்னாலும் ஒன்று தான். ஓகேங்களா? இந்த SJFல தான் 2 டைப்ஸ் நம்ம வந்து பார்க்குறோம். ஒன்று வந்து SJF வந்து நான் ப்ரீஎம்டிவாக இருக்கிறது, ரெண்டாவது வந்து SJF வந்து ப்ரீஎம்டிவாக இருக்கிறது. ஸோ ரெண்டுமே இருக்குது, ஒன்று நான் ப்ரீஎம்டிவ், ரெண்டாவது ப்ரீஎம்டிவ். ஸோ நமக்கு தெரியும் நான் ப்ரீஎம்டிவ்ங்கிறது ஒன்ஸ் ஏ ப்ராசஸ் வந்து எக்ஸிக்யூஷன் ஸ்டார்ட் பண்ணிருச்சு அப்படின்னா இட் கேனாட் பி இன்டரப்டட் அன்டில் அந்த பர்டிகுலர் அந்த ப்ராசஸ் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் தான் அடுத்த ப்ராசஸ் வரணும். ஓகேங்களா? அப்போ நான் ப்ரீஎம்டிவாக இருக்கும்போது SJF ஷார்ட்டஸ்ட் ஜாப் ஃபஸ்ட் இல்லை, அது நான் ப்ரீஎம்டிவாக இருக்கும்போது. அப்போ நான் ப்ரீஎம்டிவ் மீன்ஸ் என்ன அர்த்தம், ஒரு ப்ராசஸ் வந்து ஒர்க்காக ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அது கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தான் அடுத்த ப்ராசஸ் வர முடியும், தவிர நம்ம இன்டரப்ட் பண்ண முடியாது. பட் இதுவே வந்து ப்ரீஎம்டிவாக இருந்தால் என்ன அர்த்தம், நம்ம வந்து இன்டரப்ட் பண்ணிக்கலாம். தட் இஸ் இஃப் யூ நியூ ப்ராசஸ் அரைவ்ஸ் வித் எ ஷார்ட்டர் ரிமைனிங் பஸ்ட் டைம், ரொம்ப கம்மியான பஸ்ட் டைம் உள்ள ஒரு ப்ராசஸ் வந்து நியூவாக உள்ளே வருது அப்படின்னா அதுக்கு நம்ம வந்து என்ன செய்யலாம், கரண்ட் ப்ராசஸ் வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம அந்த ப்ராசஸ் வந்து நம்ம ரன் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ அதுக்கு நம்ம இன்னொரு நேம் கூட சொல்லிக்கலாம், தட் இஸ் SRTF அப்படின்னு சொல்லுவாங்க, தட் இஸ் ஷார்ட்டஸ்ட் ரிமைனிங் டைம் ஃபஸ்ட்டு. ஸோ SRTF ஷார்ட்டஸ்ட் ரிமைனிங் டைம் ஃபஸ்ட்டு. எது ரொம்ப கம்மியான ரிமைனிங் டைம் உள்ளது இருக்கோ அதை ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறோன்னு அர்த்தம். ஸோ இதுதான் கான்செப்ட்டு. இப்போ இந்த கான்செப்ட் வச்சு நம்முடைய ப்ரோக்ராம் நம்முடைய இந்த கால்குலேஷன் மெத்தடை பார்த்தீங்க அப்படின்னா SJFல நான் ப்ரீஎம்டிவாக இருக்கணும். ஓகேவா? அப்போ இருக்கக்கூடிய P1, P2, P3ல எது ரொம்ப ஃபஸ்ட்டு ரொம்ப கம்மியான டைம் இருக்குன்னா P3 தான் ஃபஸ்ட்டு வந்து கம்மியாக இருக்குது, அதுக்கப்புறம் P2 இருக்குது, தென் அதுக்கப்புறம் P1 இருக்குது. இப்போ டேர்ன் அரவுண்ட் டைம் வந்து கண்டுபிடிக்கல, லைக் ஆவரேஜ் டேர்ன் அரவுண்ட் டைம் தான் கேட்டிருக்கு. அப்போ நம்ம 3 டேர்ன் அரவுண்ட் டைமே கண்டுபிடிச்சி நம்ம என்ன செய்யணும், அதை வந்து டிவைட் பண்ணி பார்த்துக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு P3உடைய டேர்ன் அரவுண்ட் டைம் வந்து எவ்வளோ நேரம் எடுத்துக்குது அப்படின்னா இட் இஸ் 1 ms. ஓகேங்களா? தென் அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து P2 வந்து 4 ms எடுத்துக்குது. அப்போ P2ங்கிறது P3 + P2, அப்போ 4 + 1 5 ms அண்ட் ப்ளஸ் அடுத்து P1 வந்து பஸ்ட் டைம் வந்து 7 ms. அப்போ நீங்கள் என்ன செய்யணும், 4 + 1 + இந்த 7, அப்போ நார்மலாக வந்துட்டு 5 + 7 அப்படின்னு அர்த்தம். அப்போ 12 ms. அப்போ 3 நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா 17, 18 ms டிவைட் பை 3 ப்ராசஸ். ஸோ ஆன்சர் இஸ் ஈக்குவல் டு 6 msங்கிறது ஆன்சர். ஸோ ஆன்சர் B தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ உள்ள பாருங்கள் ஆவரேஜ், எஸ் ஆன்சர் வந்து B 6 ms தான் வந்து ஆன்சர். ஸோ SJF செலக்ட் த ஷார்ட்டஸ்ட் பஸ்ட்
எது ரொம்ப கம்மியாக இருக்கோ அதை தான் ஃபஸ்ட்டு வந்து சூஸ் பண்ணுது. ஸோ ஆர்டர் பார்த்தீங்க அப்படின்னா முதல் P3, அப்புறம் P2, அப்புறம் P1. ஸோ P3யோடைய டேர்ன் அரவுண்ட் டைம் வந்து 1, ஏன்னா அது வந்து ஒரே ஒரு எம்எஸ் தான் இருக்குது. ஆனால் P2 வரும்போது P1 ப்ளஸ் அந்த P2 ஈக்குவல் டு 5. அடுத்து P1 வரும்போது P3, P2, இது P1. ஸோ 3 ஆட் பண்ணும்போது 12 ms கிடைக்குது. ஸோ நம்ம ஆவரேஜ் பார்க்கும்போது 3 ஆட் பண்ணி 3 நாள் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு அந்த ஆன்சர் கிடைக்குது. ஓகேங்களா? தென் கொஸ்டின் நம்பர் 2 பாருங்க. The system has 3 instances of a resource. So allocated P1 பொறுத்தளவு 1 and P2 பொறுத்தளவு 1 and P3 பொறுத்தளவு 0. So it is allocated. ரைட்டுங்களா? ஃபர்ஸ்ட் allocate ஆனது P1க்கு வந்து 1, ஸோ P2க்கு வந்து 1 and P3க்கு வந்து 0 இருக்கு. மேக்ஸிமம் நீடு, அப்போ மேக்ஸிமம் நீடுங்கிறது P1க்கு வந்து 2 இருக்கு, P2க்கும் 2 இருக்கு, P3க்கும் 2 இருக்கு. இப்போ நம்மகிட்ட அவைலபிலிட்டிங்கிறது ஒன்லி 1 ரிசோர்ஸஸ் இதுதான் இருக்குது. ஓகேங்களா? அப்போ இந்த பர்டிகுலர் சிஸ்டம் வந்து சேஃபாக இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறது கொஸ்டின். அப்போ இது சேஃபாக இருக்குமா இருக்காதாங்கிறது நம்ம என்ன பண்ணுறோம், P1, P2, P3. P1க்கு வந்து ஆல்ரெடி 1 இருக்குது. ஸோ ஒன்றே 1 மட்டும் இருந்தால் போதும், ஏன்னா 2 - 1. அப்போ என்ன அர்த்தம், மேக்ஸிமம் நீட் மைனஸ் அலோகேட்டட். அது கண்டுபிடிச்சா என்ன கிடச்சிடும் நமக்கு, இப்போ நமக்கு என்ன தேவைங்கிறது கிடச்சிடும். ஓகேங்களா? அப்போ இந்த P1 பொறுத்தவரை நமக்கு இன்னும் 1 இருந்தால் போதும், P2க்கு 1 இருந்தால் போதும், அதே மாதிரி P3க்கு நமக்கு இன்னும் 2 வேணும். என்ன, பிகாஸ் இங்கே எதுவுமே இன்னும் அலோகேட் ஆகலை. அப்போ நம்மகிட்ட இருக்கிற 1 வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், 1 by 1 ஒர்க் பண்ணும்போது முதல் P1 ஒர்க் பண்ணிடலாம். ஸோ P1 ஒர்க் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யலாம், அதை வந்து P2க்கு நம்ம அசைன் பண்ணலாம். அது ஒர்க் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யலாம், P3க்கு 2 டைம்ஸ் அடுத்தடுத்து நம்ம அசைன் பண்ணோம் அப்படின்னா இந்த ப்ராசஸ் வந்து சேஃபாக வந்து முடிஞ்சிடும். ஸோ எஸ், சேஃப் சீக்வன்ஸ் எக்ஸிஸ்ட். நம்மகிட்ட பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒன்று ஃபஸ்ட்டு P1, அப்புறம் P2, அப்புறம் P3 பண்ணிக்கலாம். இல்லை முதல் P2, அப்புறம் P1, அப்புறம் P3 பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆர்டரில் வந்து நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணி ஒர்க் பண்ணிங்கன்னா இந்த பர்டிகுலர் சீக்வன்ஸ் வந்து சேஃபாக தான் இருக்கும் கண்டிப்பாக. ஓகேங்களா? எஸ். ஸோ இந்த ஆன்சர் வந்து எஸ், சேஃப் சீக்வன்ஸ் எக்ஸிஸ்ட். ஏன்னா வந்து P3க்கு வந்து நமக்கு 2 தேவை. ஸோ எடுத்தோடனே அதை நம்ம ஒர்க் பண்ண முடியாது, ஏன்னா நம்மகிட்டே 1 தான் இருக்குது அவைலபிளில். ஸோ அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா P1 வந்து 1 தான் தேவை. ஸோ இட் கேன் பி சாட்டிஸ்ஃபைட். தட் இஸ் P1 ஒர்க் ஆகுது, ஏற்கனவே 1 இருக்குது, இப்போ நம்ம அலோகேட் பண்ணுறோம். அப்போ அதனுடைய நீடு வந்து 2 முடிஞ்சு போயிடுது. அடுத்து P2க்கு வந்து நம்ம ஏற்கனவே 1 வச்சுருக்கோம். ஸோ இப்போ நம்ம ஒர்க் பண்ணும்போது 2 + 1 நம்ம உள்ளே இருக்குது. பார்த்தீங்க அப்படின்னா அந்த P2வில் ஏற்கனவே என்ன இருக்குது, ஏற்கனவே 1 இருக்குது. தென் இப்போ நமக்கு அதுக்கு வந்து மேக்ஸிமம் நீடு வந்து 2 தான். ஸோ அப்போ நம்ம 1 இருக்கும், ஆல்ரெடி அது ஒர்க் ஆகிடுது. அண்ட் ஃபைனலி P3 வந்து நம்ம ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு இது 1 by 1 ஒர்க் பண்ணிக்கணும். ஸோ அப்படி ஒர்க் பண்ணும்போது P1, P2, P3 அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், P2, P1 அப்புறம் P3 ரெண்டுமே ஒர்க் ஆகும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நம்ம வந்து 1 by 1 அலோகேட் பண்ணி ஒர்க் பண்ணும்போது இந்த பர்டிகுலர் சிஸ்டம் ரிசோர்ஸ் வந்து சேஃபாக வந்து ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா? வேறு ஒன்றும் இல்லை. ரைட். அண்ட் தேர்ட் ஒன் பாருங்கள். ஸோ மெமரி ஆக்சஸ் வந்து 200 nanosecond, பேஜ் ஃபால்ட் ரேட் வந்து 0.01 and பேஜ் ஃபால்ட் சர்வீஸ் டைம் இஸ் ஈக்குவல் டு 10 ms. தட் இஸ் நேனோசெகண்டில் கன்வெர்ட் பண்ணி எழுதியிருக்காங்க. அண்டு நம்ம இப்போ என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, வாட் இஸ் தி எஃபெக்டிவ் ஆக்சஸ் டைம், EAT வந்து கண்டுபிடிக்கணும். அப்போ நார்மலாக எஃபெக்டிவ் ஆக்சஸ் டைம்ங்கிறது இட் இஸ் ஆவரேஜ் டைம். ஸோ எஃபெக்டிவ் ஆக்சஸ் டைம்ங்கிறது ஒன்றும் இல்லை. ஸோ இட் இஸ் ஆவரேஜ் டைம் தான். எதனுடைய ஆவரேஜ் டைம்? ஓகேங்களா? ஸோ இட் இஸ் அ ஆவரேஜ் டைம் ரெக்வயர்டு டு access a memory location taking into account. ஸோ அப்போ நார்மலாக வந்துட்டு நம்ம இருக்கக்கூடிய மெமரி லொக்கேஷனை நம்ம என்னென்ன விஷயங்களுக்காக எடுக்கிறோம் அப்படின்னா, ஒன்று வந்து எத்தனை டைம் வந்து கேட்ச் வந்து ஹிட் ஆகுது. ஸோ கேட்ச் ஹிட்ஸ்க்காக நம்ம எடுக்கிறது, அப்படி இல்லைன்னா பேஜ் ஹிட்ஸுக்காக எடுக்கிறது. ஓகேங்களா? ஸோ நார்மலாக கேட்ச் ஹிட்ஸ் பொறுத்தளவு எப்பப்பெல்லாம் கேட்ச் வந்து மிஸ் ஆகுது, ரைட்? என்னது கேட்ச் வந்து கேட்ச் மெமரியிலேருந்து எப்பப்பெல்லாம் கேட்சஸ் மிஸ் ஆகுதுங்கிறது ஒரு கான்செப்ட்டு. பேஜ் ஹிட் பொறுத்தளவு பேஜ் ஃபால்ட் எப்போ ஆகுது. அப்போ இதெல்லாம் வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, வி டேக் சம் ஆஃப் தி ஆவரேஜ் டைம் எடுக்கிறோம். அந்த டைமுக்கு என்ன பேர்னா எஃபெக்டிவ் ஆக்சஸ் டைம் அப்படின்னு அர்த்தம். அப்போ இதுக்கான ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா, எஃபெக்டிவ் ஆக்சஸ் டைம் தட் இஸ் EAT is equal to 1 - P into so MA plus P into MA plus பேஜ் ஃபால்ட் டைம். ஓகேங்களா? ஸோ நார்மலாக பேஜ் ஃபால்ட்டு டைம் எந்த அளவுக்கு இருக்குது. அப்போ அந்த இடத்துல இந்த Pங்கிறது ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா பேஜ் ஃபால்ட்டுடைய ரேட்டு. ஸோ Pங்கிறது பேஜ் ஃபால்ட்டு ரேட்டு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ அதை யூஸ் பண்ணிக்கணும். அடுத்து MAங்கிறது ஒன்றும் இல்லை, மெமரி ஆக்சஸ். ஸோ MAங்கிறது மெமரி ஆக்சஸ்.
அது மாதிரி இந்த பேஜ் ஃபால்ட் டைம்ங்கிறது இங்கே இருக்கக்கூடிய பேஜ் ஃபால்ட் டைம் ஓகேங்களா. ஸோ அப்போ இதில் நம்ம அப்படியே இங்கே அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குமோ அதுதான் ஆன்சரு. ஸோ ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா வந்து பி தான் வந்து நமக்கு கரெக்டான ஆன்சராக இருக்கும் ஓகேங்களா. ஸோ எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ E8 is equal to 1 minus P into memory plus P into page fault time. ஸோ நம்ம இருக்கிற இங்கே 3 வேல்யூஸ் கொடுத்துருக்கோம். அது எல்லாத்தையும் நம்ம உள்ளே அப்ளை பண்ணும்போது 1 minus Pங்கிறது ஆக்சுவலி நார்மல் வந்து 0.01 தான் இருக்குது. ஸோ அப்போ 1 minus 0.01 நம்ம வந்து உள்ளே கொடுக்கும்போது 0.99 into memory access time வந்து 200. ஸோ அதை நம்ம தனியாக எழுதியிருக்கோம். தென் ப்ளஸ் இந்த ஒர்க்கை வந்து நம்ம தனியாக எழுதியிருக்கோம். ஸோ 0.01 into இந்த பேஜ் ஃபால்ட் சர்வீஸ் டைம் எழுதியிருக்கோம். ஏன்னா 0.01 இருக்கும். நீங்கள் என்ன பண்ணிடணும், 2 சைபரை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடுறோம். ஸோ மிச்சம் உள்ளது மட்டும் இங்கே ஆன்சராக கிடைக்குது. ஸோ ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணும்போது இந்த ஆன்சர் கிடைக்குது. ஸோ அப்ராக்சிமேட்டாக பார்க்கும்போது இந்த ஆன்சர் வந்து உங்களுக்கு ஆன்சராக கிடைக்குது ஓகேங்களா. ஸோ வந்து ஸோ திஸ் ஷோஸ் த பேஜ் ஃபால்ட் drastically slow down the memory access, it highlighting the importance of low பேஜ் ரேட். ஸோ எங்கெங்கெல்லாம் வந்து பேஜ் ஃபால்ட் ரேட் ரொம்ப கம்மியாக இருக்கோ அந்த இடங்கள்லாம் உங்களுக்கு இந்த எஃபெக்டிவ் ஆக்சஸ் டைம்ங்கிறது உங்களுக்கு இந்த மாதிரி ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம் ஓகேங்களா. அண்ட் ஃபோர்த் ஒன் பாருங்கள். ஸோ இன் ரவுண்ட் ராபின் மெத்தட் இஃப் த டைம் குவாண்டம் இஸ் டூ லார்ஜ், ஸோ டைம் குவாண்டம் ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி இருந்தால் இட் டி ஜெனரேட் 2 அது என்ன மாதிரியாக கன்வெர்ட் ஆகுது அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்கள். ரவுண்ட் ராபின் பொறுத்தளவு டைம் குவாண்டம் ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராசஸ் 1க்கு வந்து நம்ம 6ன்னு கொடுக்குறோம், ப்ராசஸ் 2க்கு வந்து 8ன்னு கொடுக்குறோம், ப்ராசஸ் 3க்கு வந்து 2ன்னு கொடுக்குறோம், அண்டு ப்ராசஸ் 4க்கு வந்து 16 கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், டைம் குவாண்டம் வந்து நான் ரொம்ப அதிகமாக வைக்கிறேன். டைம் குவாண்டம் வந்து நான் 20ன்னு வைக்கிறேன். அப்போ என்ன அர்த்தம், 20ன்னு வச்சிங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய ஆர்டர் எப்படி தான் ஒர்க் ஆகும், நார்மலாக எது ஃபஸ்ட்டு வருதோ ஃபஸ்ட்டு ஃபுல்லாக ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு அந்த டைமிங் எல்லாம் போயிட்டு தான் அடுத்தது P2, அப்புறம் P3, அப்புறம் P4. அப்போ இங்கே ஒரு எஃபெக்டிவ்னஸ்ங்கிறது இருக்காது. ஏன்னா அது உங்களுக்கு எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா FCFS மெத்தடாக மாறிடும். அப்போ என்ன டைம் குவாண்டம் ரொம்ப அதிகமான என்ன அர்த்தம், அந்தந்த பர்டிகுலர் ப்ராசஸ் வந்து எல்லாமே டைம் கம்மியாக தான் இருக்குது. அப்போ அது ஆட்டோமேட்டிக்காக 1 by 1 வரிசையாக ஒர்க் ஆகிட்டு தான் வரும். அப்போ அதுக்கு என்ன பேர், ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு சர்வ். இதே நம்ம டைம் குவாண்டம் ரொம்ப கம்மியாக கொடுத்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப கம்மியாக இப்போ 1ன்னு கொடுக்குறோம், அப்போ உங்களுக்கு ஃபஸ்ட்டு என்ன ஒர்க் ஆகும், முதல் P1, அப்புறம் P2, அப்புறம் P3, அப்புறம் P4. இப்போ 1 தான் முடிஞ்சிருக்கு. அப்போ ரிமைனிங் 5, 7, 1, அப்புறம் 15 இருக்குது. அப்போ அடுத்து என்ன வரணும், அகெயின் P1, P2, P3, P4. அப்போ 1 முடிஞ்சிருச்சு. அப்போ இங்கே 4, 6, 0, 14. அப்போ இப்படியே உங்களுக்கு என்னது, டைம் குவாண்டம் ரொம்ப கம்மியாக ஆச்சு அப்படின்னா, டைம் குவாண்டம் அதிகமான FCFS மெத்தடாக இருக்கும். டைம் குவாண்டம் ரொம்ப கம்மியான உங்களுக்கு ஏகப்பட்ட கான்டெக்ட் ஸ்விட்சிங் வந்து அதிகமாயிரும். ஸோ அப்போ நம்ம மீனிங்ஃபுல்லாக ரீசனபுளாக நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா டைம் குவாண்டம் கொடுக்கணும். ஒரு 4, 5 அந்த மாதிரி டைம் குவாண்டம்ங்கிறது ரீசனபுளாக கொடுத்தா தான் அது வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்குமே தவிர, டைம் குவாண்டம் அதிகமான அது FCFS மெத்தட் மாதிரி தான் இருக்கும். டைம் குவாண்டம் ரொம்ப கம்மியாச்சு அப்படின்னா இட் டேக் சம் ஆஃப் தி கான்டெக்ட் ஸ்விட்சிங் டைம் வந்து அதிகமாகும் ஓகேங்களா. எஸ், ஸோ FCFS தான். ஏன்னா ரவுண்ட் ராபின் gives each process a fixed time quantum in a cyclic order. So if the quantum is very large, that is the process finish in one turn without preemption. வேறு மற்ற ப்ராசஸ் உள்ளே வராத அளவுக்கு எதுவுமே இல்லாமல் அந்த ப்ராசஸே ஃபுல்லாக முடிஞ்சுட்டு அடுத்த ப்ராசஸ் வர மாதிரி இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக எல்லா ப்ராசஸுமே வரிசையாக தான் ஒர்க் அவுட் ஆகும். அப்போ அந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு சர்வுங்கிறது இன்டைரக்டாக ஒர்க் ஆகுது ஓகேங்களா. ஸோ இது mimicking the first come first serve behavior, and also if the quantum is very too small இருந்துச்சு அப்படின்னா it increases the context switch overhead. ஏன்னா பிகாஸ் என்ன பண்ணுறோம், சின்னதாக இருந்துச்சுன்னா 1 by 1 எல்லா ப்ராசஸும் ஒர்க் பண்ணும்போது நிறைய அந்த கான்டெக்ட் ஸ்விட்சிங் வந்து உங்களுக்கு உள்ளே வந்துடும். ஸோ the optimal quantum is a compromise that is small enough to ensure the responsiveness and also large enough to reduce the overhead. So this is ரவுண்ட் ராபின் பொறுத்தளவு FCFS if the quantum is large. அதே if the quantum is லோவாக இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு என்ன கிடைக்கணும்னா கான்டெக்ட் ஸ்விட்ச் ஓவர்ஹெட் வந்து ஆன்சராக கிடைக்கும் ஓகேங்களா. அண்ட் ஃபிஃப்த் ஒன் பாருங்க. ஸோ விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ ரிகார்டிங் தி ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு சர்வ் ஷெட்யூலிங். ஸோ இட் ஆல்வேஸ் மினிமைஸ் தி வெயிட்டிங் டைம். ஸோ நம்ம கேட்குறது வந்து ட்ரூ ஸ்டேட்மெண்ட் தான் கேட்டிருக்கோம் ஓகேங்களா. அதனால் கரெக்டாக அதாவது மேலே ட்ரூ ஃபால்ஸ் என்னன்னு பார்த்துட்டு ஆன்சர் பாருங்கள். அதே மாதிரி கரெக்டாக ஆர் இன்கரெக்டாக அல்லது கூட நாட்டுங்கிற வார்த்தை இருக்கா அதெல்லாம் கரெக்டாக பார்த்துட்டு ஆன்சர் பாருங்கள். ஸோ FCFS ஷெட்யூலிங் பொறுத்தளவு எது வந்து ட்ரூ ஸ்டேட்மெண்ட், இதுதான் வந்து ஆக்சுவலி கொஸ்டின்.
ஸோ இட் ஆல்வேஸ் மினிமைசிங் த வெயிட்டிங் டைம். ஒரு FCFS பொறுத்தளவு வெயிட்டிங் டைம் மினிமைஸ் பண்ணும் அப்படின்னு இருக்கு. அது அப்படிலாம் கிடையாது. ஏன்னா FCFS பொறுத்தளவு ஃபர்ஸ்ட் ப்ராசஸே ரொம்ப லென்த்தியாக இருக்குது, ரெண்டாவது ப்ராசஸ் ரொம்ப குட்டியாக இருக்குது. அப்போ என்ன நடக்கும், ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் செகண்ட் ப்ராசஸ் ஒர்க் ஆகும். அப்போ ஈவன் தோ செகண்ட் ப்ராசஸ் ரொம்ப சின்னதாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் எவ்வளோ பெரிய லென்த்தியாக இருந்தாலும் அது ஒர்க் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த 2 வந்து ஒர்க் பண்ணும். அப்போ 2 வெயிட்டிங் டைம்ங்கிறது உங்களுக்கு என்னவா இருக்கும், ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ இந்த இடத்துல வெயிட்டிங் டைம் வந்து மினிமைஸ் பண்ணுங்கிறது தவறான ஒரு வாக்கியம். ஸோ அதனால ஏ வந்து ஃபால்ஸ் தான், அது எந்த இதுவும் கிடையாது. It may suffer from the convey effect. Yes, convey effect வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஏன்னா convey effectங்கிறது ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, சப்போஸ் ஏதாவது ஒரு லாங் ப்ராசஸ் வந்து CPU ரொம்ப நேரமாக எடுத்துக்குது. அப்போ அந்த நேரம் என்ன ஆகும் அப்படின்னா வந்து ரொம்ப சின்ன சின்ன ஷார்ட் டைம் உள்ள ப்ராசஸ் எல்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த எஃபெக்ட்டுக்கு என்ன பேர் அப்படின்னா கான்வே எஃபெக்ட். ஸோ கான்வே எஃபெக்ட்னா ஒன்றும் கிடையாது, ஒரு பெரிய லென்த்தான ஒரு ப்ராசஸ் வந்து CPU வந்து ஃபுல்லாக ஆக்குபை பண்ணிக்கிட்டு மற்ற சின்ன சின்ன ப்ராசஸ் வந்து அதுக்கு வெயிட் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருது அப்படின்னா இட் இஸ் எ கான்வே எஃபெக்ட். அப்போ என்ன அர்த்தம், FCFSங்கிறது கன்வே எஃபெக்ட் தான், அதனால தான் சஃபர் ஆகுது. ஸோ இது ட்ரூ. ஸோ பி வந்து கரெக்டாக இருக்குது. இட் ப்ரிவென்ட் ஸ்டார்வேஷன் கண்டிப்பாக கிடையாது. அதுமாதிரி இட் இஸ் ப்ரீஆம்டிவ் நோ. ஏன்னா இது வேணுமா இருக்குது. FCFS பொறுத்தளவு 1 by 1 தான் ஒர்க் ஆகுது. ஃபஸ்ட்டு வந்தது ஃபஸ்ட்டு சர்வீஸ். அப்போ அடுத்தடுத்து வர்றப்போ உங்களுக்கு அடுத்தடுத்த ஆர்டரில் தான் வரும். அப்போ உங்களுக்கு என்ன கிடையாதுங்க, ப்ரீஆம்டிவ்ங்கிறது இருக்காது. ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு ஆன்சர் வந்து பி தான் கரெக்டான ஆன்சர். ஸோ எஸ், ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு சர்வ் ஷெட்யூலிங் இஸ் எ நான் ப்ரீஆம்டிவ் and also execute the process in order of arrival. நமக்கே தெரியும் இட்ஸ் நான் ப்ரீஎம்ப்டிவ் and also 1 by 1 தான் உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும். ஓகேங்களா. ஸோ this occurs when a long CPU bound process it hold the CPU means it forcing the shorter IO bound process to wait. கண்டிப்பாக ரொம்ப சின்ன சின்ன அந்த டைமிங் வச்சுருக்கக்கூடிய எல்லா ப்ராசஸ்லையும் வந்து வெயிட் பண்ண தான் செய்யணும், எப்போ லாங் ப்ராசஸ் வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கும்போது. ஸோ திஸ் ரெடியூசஸ் தி த்ரூபுட் அண்ட் ஆல்சோ இன்க்ரீசஸ் தி ஆவரேஜ் வெயிட்டிங் டைம் அண்ட் ஆல்சோ FCFS டஸ் நாட் மினிமைஸ் தி வெயிட்டிங் டைம். ஸோ அந்த இடத்துல SJF ஷார்ட்டஸ்ட் ஜாப் ஃபர்ஸ்ட் வந்து இட் இஸ் ஆப்டிமல், but it prevents the starvation since every process eventually gets CPU time. எல்லா ப்ராசஸும் ஒரே மாதிரி CPU டைம் இருந்தால் தான் அந்த இடத்துல ஸ்டார்வேஷன் இருக்குது. பட் இங்கே ஸ்டார்வேஷனுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. அது வந்து ப்ரிவெண்ட் பண்ண முடியாது, ஆனால் வந்து ஸ்டார்வேஷன் வரும். ஓகேங்களா. And also, but because of the convey effect, the performance may degrade significantly in mixed workload. ஸோ நம்ம சொன்ன மாதிரி convey effectங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஏன்னா அதுதான் வந்து என்னது, பெரிய பெரிய ப்ராசஸ் வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கும்போது சின்ன ப்ராசஸ் வெயிட் பண்ணது தான் ஆகணும். இதில் FCFS மெத்தடில். And match the following the scheduling types with their description. So AMP, SMP like asymmetric multiprocessing, symmetric multiprocessing and processor affinity and load balancing. ஸோ நீங்கள் இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா டாஸ்க் ஆர் ஷெட்யூல்டு பை ஆல் ப்ராசஸர் ஈக்குவலி. அடுத்து ரெண்டாவது பார்த்தீங்க மாஸ்டர் CPU இட் கண்ட்ரோல்ஸ் ஷெட்யூலிங், அதர்ஸ் எக்ஸிக்யூட் த டாஸ்க். சி பார்த்தீங்க அப்படின்னு ரெடியூஸ் தி மைக்ரேஷன் ஓவர்ஹெட் பை அசைனிங் த ப்ராசஸ் டு தி சேம் CPU. அண்ட் ஃபோர்த் ஒன் பார்த்தீங்க அப்படின்னு இட் ப்ரிவென்ட் சம் ப்ராசஸர் ஃப்ரம் பீங் ஐடில் ஒயில் அதர்ஸ் ஓவர்லோடட். இந்த மாதிரி கொடுத்துருக்கு. இப்போ இதில் வந்து நம்ம மேட்ச் பண்ணி பார்க்கணும். பட் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த AMP SMP என்னங்கிறத நம்ம கொஞ்சம் சிம்பிளாக பார்த்துக்கலாம், ஏன்னா நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா AMP பாருங்கள். AMPங்கிறது அசிமெட்ரிக் மல்டி ப்ராசஸிங். இங்கே என்ன அப்படின்னா எல்லா ப்ராசஸரும் வந்து நாட் ஈக்குவல், எதுவுமே ஈக்குவலாக இருக்காது, எல்லாமே நாட் ஈக்குவல். தட் இஸ் த ப்ராசஸ் ஆர் நாட் ஈக்குவல். ஒன் ப்ராசஸ் இஸ் தி மாஸ்டர். ஸோ இங்கே பொறுத்தளவு AMP பொறுத்தளவு என்ன கான்செப்ட்னா எல்லா ப்ராசஸரும் சேம் கிடையாது. இங்கே வந்து ஒரு மாஸ்டர் ப்ராசஸ் வந்து உள்ளே இருக்கும், மற்றதெல்லாம் ஸ்லேவ் மாதிரி ஒர்க் ஆகும். ஓகேங்களா. அது மாதிரி இந்த மாஸ்டர் ப்ராசஸர் தான் என்ன பண்ணும் அப்படின்னா இட் கண்ட்ரோல்ஸ் சிஸ்டம், அது மாதிரி வந்து அசைனிங் த டாஸ்க் அண்ட் மேனேஜிங் த ரிசோர்ஸஸ் எல்லா ஒர்க்குமே பண்ணும். அப்போ AMP பொறுத்தளவு ஒரு மாஸ்டர், மற்றதெல்லாம் ஸ்லேவ். இங்கே எல்லா ப்ராசஸரும் ஈக்குவல் கிடையாது. அப்போ இந்த கான்செப்ட் வச்சு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றுக்கு வந்து B கரெக்டாக இருக்குது. ஓகேங்களா. ஒன்றுக்கு வந்து B கரெக்டாக இருக்குது. ஸோ ஒன்றுக்கு B எது ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா A தான் ஆன்சர். அப்போ A தான் ஆன்சர். இப்போ நம்ம அதை வச்சு மற்றதையும் பார்த்துக்கலாம். ஸோ ரெண்டாவது SMP பாருங்கள், சிமெட்ரிக் ஸோ மல்டி ப்ராசஸிங். இங்கே பொறுத்தளவு ஆல் த ப்ராசஸ் ஆர் ஐடென்டிக்கல் அண்ட் ஷேர் த சேம் மெமரி. ஓகேங்களா. ஸோ அப்போ ஈச் ப்ராசஸர் இட் ரன்ஸ் ஏ ஐடென்டிக்கல் காப்பி ஆஃப் தி OS. அப்போ நார்மலாக இங்கே வந்து என்னது எல்லா ப்ராசஸரும் ஈக்குவலாக தான் இருக்குது, ஈக்குவலாக ஒர்க் ஆகுற மாதிரி ஒரு கான்செப்ட். அப்போ SMP பொறுத்தளவு நீங்கள் பார்த்தீங்கன்னா A தான் கரெக்டாக இருக்குது. ஸோ 2க்கு வந்து A.
அண்ட் ப்ராசஸர் அஃபினிட்டி அப்படிங்கிறது ஆக்சுவலாக என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இட் எ பைண்டிங் எ ப்ராசஸ். ஸோ ப்ராசஸ் அஃபினிட்டிங்கிறது பைண்டிங் எ ப்ராசஸ் ஆர் எ த்ரெட் எனிதிங். ஓகேங்களா? ஸோ டு எ ஸ்பெசிஃபிக் CPU. இதிலே பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து சாஃப்ட் அஃபினிட்டி, இன்னொன்று ஹார்ட் அஃபினிட்டின்னு ஒன்று இருக்குது. ஸோ சாஃப்ட் அஃபினிட்டியை பொறுத்தளவு ஃபார் தி லோட் பேலன்சிங்லாம் வந்து உங்களுக்கு அந்த சாஃப்ட் அஃபினிட்டி வந்து ஒர்க் ஆகுது. ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த கான்செப்ட் வச்சு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் அசைனிங் டு தி சேம் CPU. ஸோ வந்து இட் ரெடியூஸ் தி மைக்ரேஷன் ஓவர்ஹெட் பை தி அசைனிங் த ப்ராசஸ் டு தி சேம் CPU. ஸோ 3க்கு வந்து C தான் ஆன்சர். அண்ட் லோட் பேலன்சிங் பொறுத்தளவு இட் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டிங் த ப்ராசஸ் ஈவென்ச்சுவலி. ஸோ எல்லாத்துக்கும் ஈவெண்ட்டாக வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு அந்த ப்ராசஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம். அண்ட் அக்ராஸ் தி மல்டிபிள் CPU டு தி மேக்ஸிமைசிங் த த்ரோபுட். ஸோ மேக்ஸிமைசிங் தி த்ரோபுட் அண்ட் ஆல்சோ அவாய்டு சம் ஆஃப் தி ஐடியல் CPU. ஸோ நம்மளுடைய ஒர்க்கு வந்து CPU ஐடியல் இல்லாமல் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதை வந்து ப்ரிவென்ட் பண்ணணும். ஸோ லோடு பேலன்சிங் பொறுத்தவரை இட் ப்ரிவென்ட்ஸ் அ ப்ராசஸ் ஃப்ரம் பீங் தி ஐடியல். ஸோ அதான் கான்செப்ட். இங்கேயுமே லோடு பேலன்சிங் பொறுத்தளவு 2 விதமான டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து புஷ் மைக்ரேஷன். ஸோ ஒன்று வந்து புஷ் மைக்ரேஷன் அண்ட் 2வது வந்து புல் மைக்ரேஷன் அப்படின்னு இருக்கு. ஸோ புஷ் அண்ட் புல். ஸோ புஷ் பொறுத்தளவு வந்து நம்ம நார்மலாக வந்து பீரியாடிக்கலாக செக் பண்ணி ஒர்க் பண்ணுறதுக்கு நம்ம வந்து புஷ் மைக்ரேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். அதுமாதிரி புல் மைக்ரேஷன் பொறுத்தளவு இட் இஸ் ஐடியல் த CPU புல்ஸ் எ டாஸ்க். ஸோ நார்மலாக எப்போலாம் CPU ஐடியலாக இருக்கும் அப்போ அதுக்கு நம்ம ஒரு டாஸ்க் வந்து புல் பண்ணி கொடுக்கறதுக்கு பேர் தான் லோடு பேலன்சிங். ஸோ அப்போ 4வது வந்து D தான் வந்து கரெக்டான ஆன்சராக இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் A வந்து 1B 2A 3C 4 வந்து D அதுதான் வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ த அசிமெட்ரிக் மல்டிப்ராசஸிங் it uses a master-slave model. So the master CPU handle the scheduling while others execute the task. So one வந்து D. அதேமாதிரி symmetric multiprocessing it allows all processes to perform the scheduling. So answer 2 A. அதேமாதிரி processor affinity it means a process prefer to continue on the same CPU to reduce the cache invalidations. So 3 வந்து C தான். And 4th on load balancing பொறுத்தளவு it distribute the work evenly across the CPUs to avoid the idle times. ஸோ எதையும் ஐடில் இல்லாமல் பார்த்துக்கிறது. தட் இஸ் அந்த இடத்துல ஒரு ஐடில்னஸ் வருது அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து உள்ளே புல் பண்ணி அந்த பர்டிகுலர் ப்ராசஸ் வந்து நம்ம ஐடியலாக வந்து இல்லாமல் வச்சுக்கிறது. ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் லோடு பேலன்சிங் பண்ணுறோம்னு அர்த்தம். ஸோ 4th ஒன்று வந்து D தான். ஸோ டுகெதர் திஸ் என்ஷூர் தி மல்டி ப்ராசஸர் எஃபிசியன்சி. ஸோ இந்த 4 இதே வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மல்டி ப்ராசஸர் ஷெடியூலிங் வந்து பண்ணுறோம். ஓகேங்களா? And 7th question ஒன்று பாருங்க. So which one of the following statement is incorrect regarding deadlock? So நார்மலாக deadlock படி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இருக்கிற டாப்பிக்கில் எது வந்து தவறான ஸ்டேட்மெண்ட்? ஏன்னா நமக்கு வந்து ஸோ அப்போ என்ன கேட்டிருக்கு அப்படின்னா ரிகார்டிங் த டெட்லாக் கான்செப்ட் என்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து இன்கரெக்டாக இருக்குது அப்படின்னு கேட்டிருக்கு. அப்போ தப்பான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அதனால் ABCD 4மே வந்து ஒரு டைம் ரீட் அவுட் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு நம்ம அதிலிருந்து எது இன்கரெக்டாக இருக்குது எது கரெக்டாக இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். Deadlock can occur if mutual exclusion is present. Deadlock requires all 4 Kaufman conditions to hold. Deadlock can be eliminated by ignoring one condition. Deadlock cannot be detected once it occurs. இந்த 4 லைன் தான் இருக்குது. எது கரெக்டு எது தப்புன்னு பார்க்கணும். பட் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து டெட்லாக்னா என்ன ஓகேங்களா? ஸோ அந்த வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும். இங்கே ஆக்சுவலாக கொடுத்துருக்கோம் இந்த கண்டிஷன்ஸ் பேஸ் பண்ணி தான் கொடுத்துட்டே இருக்காங்க. ஸோ நம்மளும் அதையே வந்து பார்த்துக்கலாம். ஸோ அப்போ டெட்லாக் பொறுத்தளவு 4 கண்டிஷன்ஸ் வந்து இருக்குது. ஒன்று வந்து மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன். ஸோ 4 கண்டிஷனில் மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன். அண்ட் நம்பர் 2 வந்து ஹோல்ட் அண்ட் வெயிட். அண்ட் நம்பர் 3 வந்து நோ ப்ரியாம்ஷன். அண்ட் நம்பர் 4 வந்து சர்க்குலர் வெயிட். ஸோ ஒன்று வந்து மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன், ஹோல்ட் அண்ட் வெயிட், நோ ப்ரியாம்ஷன் அண்ட் சர்க்குலர் வெயிட். ஸோ நம்ம ஆல்ரெடி நமக்கு ஒரு சில விஷயங்கள் இங்கே எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கணும். மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன் பொறுத்தளவு எப்பயுமே அட்லீஸ்ட் 1 ரிசோர்ஸஸ் வாஸ் டு பி ஹெல்ட் இன் த நான் ஷேரபிள் மோடாக இருக்கணும். அப்போ வந்து ஒன்லி 1 ப்ராசஸ் கேன் யூஸ் தி ரிசோர்ஸ் அட் ஏ டைம். அப்போ ஒரு நேரத்தில் ஒரு ப்ராசஸை வந்து ஒரு ரிசோர்ஸை மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். அது வந்து ஒரு சிஸ்டம் ஒரு பிரிண்டர் மாதிரி. ஓகேவா? அப்போ இட் இஸ் மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன் அப்படின்னு அர்த்தம். அது மாதிரி ஹோல்ட் அண்ட் வெயிட் பொறுத்தளவு ஹோல்டிங் அட்லீஸ்ட் 1 ரிசோர்ஸஸ் அண்ட் இஸ் வெயிட்டிங் டு அக்கர் அடிஷனல் ரிசோர்ஸஸ் ஃபார் தி கரண்ட்லி ஹெல்ட் பை தி அதர் ப்ராசஸ்.
அப்போ ப்ராசஸ் ஏ வந்து ப்ராசஸ் பிக்கு வெயிட் பண்ணணும், ப்ராசஸ் பி வந்து ப்ராசஸ் ஏக்கு வந்து வெயிட் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருது அப்படின்னா அந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஹோல்ட் அண்ட் வெயிட் வந்து அக்கர் ஆகுது. அப்போ இல்லைன்னா ஒரு ப்ராசஸ் ஏ வந்து என்னது ஸ்கேனருக்கு வந்து வெயிட் பண்ணுது, அதே மாதிரி ப்ராசஸ் பி வந்து பிரிண்டருக்கு வந்து வெயிட் பண்ணுது அகைனிங் தி ஸ்கேனிங் த ப்ராசஸ். அப்போ அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அந்த இடத்துல வந்து ஹோல்ட் அண்ட் வெயிட் மெத்தட் வந்து அக்கர் ஆகிடுது. அதே மாதிரி நோ ப்ரீஆம்ப்ஷன் பொறுத்தளவு வித் ரிசோர்ஸஸ் இட் cannot be forcibly taken away from a process, they must be வாலண்டியராக வந்தால் மட்டும்தான் உண்டு. மற்றபடி நம்ம அதை என்ன செய்ய முடியாது, நீங்கள் வந்துட்டு ஃபோர்ஸ் பண்ணி அதை வந்து இது பண்ண முடியாது. அப்போ ஒரு ப்ராசஸ் நடந்துட்டு இருக்குன்னா அந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அடுத்த ப்ராசஸ். ஓகேங்களா? ஸோ அப்போ நார்மலாக வந்து இந்த இடத்துல அந்த பிரிண்டர் நம்ம ஏதாவது இது பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல அது மட்டும்தான் ஒர்க் ஆகும். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அடுத்த ஒர்க் வந்து உள்ளே வரும். அது மாதிரி சர்க்குலர் வெயிட் பொறுத்தளவு நார்மலாக P1 வந்து P2க்கு வெயிட் பண்ணுது, P2 வந்து P3க்கு வெயிட் பண்ணுது, P3 வந்து P1க்கு வெயிட் பண்ணுது. அப்போ இந்த மாதிரி வெயிட் பண்ணக்கூடியது ஒரு சர்க்குலர் கான்செப்ட். அப்போ இங்கே வந்து என்ன இருக்குது அப்படின்னா இட்ஸ் ஒரு க்ளோஸ்டு செயின் ஃபார்மேட், ரைட்? A closed chain of the processes, it exists such that each process hold at least one resources. அப்போ ஒன்னொரு ரிசோர்ஸ் கையில் வச்சுக்கிட்டு மற்றதுக்காக அடுத்ததுக்கு வந்து வெயிட் பண்ணுது அப்படின்னா இட் இஸ் கால்ட் அஸ் சர்க்குலர் வெயிட். அப்போ நம்ம இந்த இடத்துல நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, டெட்லாக்கை வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா ஏகப்பட்ட கண்டிஷன்ஸ் இருக்குது, அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பேங்கர் அல்கோரிதம்ஸ், ஸோ அந்த மாதிரி கான்செப்ட் இருக்குது, அதுவுமே நம்ம இது பண்ணிக்கலாம். அப்போ நம்ம இப்போ இந்த கான்செப்டை வச்சு நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுடைய ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், டெட்லாக் கேன் அக்கர் இஃப் மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன் இஸ் ப்ரெசன்ட். எஸ், அதாவது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். ஏன்னா மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன் வந்து உள்ளே வரும்போது டெட்லாக் வருங்கிறது ஒரு கான்செப்ட் கரெக்டு. டெட்லாக் ரெக்வயர்ஸ் ஆல் 4 காமன் கண்டிஷன்ஸ் டு ஹோல்ட். 4மே இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு கண்டிஷன் தான். ஸோ அதுவுமே ஆன்சர் வந்து கரெக்டாக இருக்குது. டெட்லாக் கேன் பி எலிமினேட்டட் பை இக்னோரிங் ஒன் கண்டிஷன். இது ஏதாவது ஒரு கண்டிஷன் நீங்கள் எலிமினேட் பண்ணாலும் அது கொஞ்சம் கம்மியாக இருக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆப்ஷன் சியும் கரெக்டு தான். பட் ஆப்ஷன் டி பாருங்க, டெட்லாக் கேனாட் பி டிடெக்டட் ஒன்ஸ் இட் அக்கர்ஸ். அப்படிலாம் கிடையாது. டெட்லாக் அக்கர் ஆனாலும் நம்மளால் அதை டிடெக்ட் பண்ண முடியும். ஸோ அந்த முடியாதுங்கிற வார்த்தை பார்த்தீங்களா, இது தப்பு. ஏன்னா டெட்லாக் வந்து ஒன்ஸ் டிடெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அதை நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதுக்குன்னு ஒரு சில மெத்தட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ என்ன மாதிரியான மெத்தட்ஸ் எல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு சிங்கிள் இன்ஸ்டன்ஸாக இருக்கிற மாதிரி இருந்தால் we have to use wait for graph method. ஸோ வெயிட் ஃபார் கிராஃப் மெத்தட்னு ஒன்று இருக்குது ஃபார் எனி சிங்கிள் இன்ஸ்டன்சஸ் டெட்லாக்காக இருக்கிற மாதிரி இருந்தால். பட் இதுவே மல்டிபிள் இன்ஸ்டன்சஸ் இருக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஃபார் தி சர்க்குலர் வெயிட் கான்செப்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எனி அல்கோரிதம் தட் செக் ஃபார் தி சர்க்குலர் வெயிட். ஸோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு நீங்கள் என்ன செய்ய ஈஸியாக வந்து டெட்லாக் வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஒன்ஸ் அது வந்துட்டாலும் அதை நம்ம ஈஸியாக வந்து டிடெக்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்கும் நம்மகிட்ட அல்கோரிதம்ஸ் அண்ட் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு ஆப்ஷன் டி தான் வந்து தப்பாக இருக்குது. ஓகேங்களா? எஸ். ஸோ த டெட்லாக் இட் கேன் இன்டீட் பி டிடெக்டட் யூசிங் த டூல்ஸ் லைக் த வெயிட் ஃபார் கிராஃப் ஃபார் தி சிங்கிள் இன்ஸ்டன்சஸ் ஆர் தி அல்கோரிதம்ஸ் தட் செக் ஃபார் தி சர்க்குலர் வெயிட் ஃபார் தி மல்டிபிள் இன்ஸ்டன்சஸ். ஸோ தி ஸ்டேட்மெண்ட் ஏபிசி பொறுத்தவரை எல்லாமே கரெக்ட் தான். ஏன்னா டெட்லாக் arises only when the 4 common conditions like mutual exclusion, hold and wait, no preemption, circular weight, it holds simultaneously. இது எல்லாமே இருக்கிறது. And also it preventing even one condition eliminate the deadlock. அதுவும் ஓகே தான். So hence the statement D is incorrect. மொத்த 3 ஸ்டேட்மெண்ட்மே கரெக்ட்னு அர்த்தம். And so 8வது கொஸ்டின் பாருங்க, the shortest job next SJN scheduling it minimize the averaging waiting time. நம்ம லாஸ்ட்டோட பார்த்துட்டு இருந்தோம். FCFS பொறுத்தளவு வெயிட்டிங் டைமை மினிமைஸ் பண்ண சொல்ல முடியாது. ஆனால் SJF வந்து அந்த வெயிட்டிங் டைமை மினிமைஸ் பண்ணும். ஸோ அப்போ ஷார்ட்டஸ்ட் ஜாப் நெக்ஸ்ட் அடுத்தடுத்து இது ரொம்ப சின்ன ஜாப்பாக இருக்கும், அதை நம்ம டக்குன்னு யூஸ் பண்ணும்போது என்னது அதை அடுத்தடுத்து நம்ம ப்ராசஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ஆவரேஜ் வெயிட்டிங் டைம் வந்து கம்மியாகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அசஷன் வந்து ட்ரூ தான். ஸோ ரீசன் பாருங்க, பிகாஸ் SJN ஆல்வேஸ் செலக்ட் த ப்ராசஸ் வித் தி ஷார்ட்டஸ்ட் பஸ்ட் டைம். ஆமாம், அடுத்தடுத்து ரொம்ப சின்ன பஸ்ட் டைம் உள்ள ப்ராசஸை நம்ம வந்து ஒர்க் பண்ணி முடிக்கிறோம் அப்படின்னா அட் லாஸ்ட் பார்க்கும்போது உங்களுக்கு ஆவரேஜ் வெயிட்டிங் டைம் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ ரீசனுமே கரெக்டாக தான் இருக்குது. அப்போ போத் A அண்ட் R வந்து ட்ரூவாக தான் இருக்குது. அண்ட் R இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் A. ஸோ ஆன்சர் A தான் வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ த ஷார்ட்டஸ்ட் ஜாப் நெக்ஸ்ட் it is also called the shortest job first SJF. So it is a CPU scheduling algorithm where the process with the smallest burst time is selected for the execution first. This strategy directly minimizes the average waiting time.
So which is the main criterion in scheduling the efficiency. So waiting time is the sum of the periods each process spent waiting in the ready queue. For example, consider the 4 processes with the burst time 6, 2, 8 and also 3 means if scheduled using FCFS, that is first come first serve இருந்தா the waiting time could be higher. ஏன்னா மொதல் 6 ஒர்க் ஆகுது, அதுக்கப்புறம் 2 தான், அதுக்கப்புறம் 8 ஒர்க் ஆனதுக்கப்புறம் தான் அந்த 3 வந்து உள்ளே வருது. பட் இதுவே நம்ம என்ன பண்ணுறோம், எஸ்ஜேஎன்னில் பார்த்தீங்க அப்படின்னா முதல் 2, அப்புறம் 3, அப்புறம் 6, அப்புறம் 8 வரும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆவரேஜ் வெயிட்டிங் டைம் வந்து கம்மியாயிரும். ஓகேங்களா? ஸோ த வெயிட்டிங் டைம் இட் குட் பி ஹையர் as longer the processes delay the shorter one. However, with the SJN, the processes are ordered in increasing the burst time, it minimizing the cumulative waiting. So the reason behind this is intuitive. If the shorter tasks are executed earlier, they free up the CPU faster for the subsequent task, it preventing the long queue. So this is consistent with the principle of minimizing the turnaround time and also waiting time. ஓகேங்களா? அப்போ நார்மலாக வந்து ஃபஸ்ட்டே என்னது உங்களுக்கு 6 இந்த 2 எப்போ ஒர்க் ஆகும், இந்த 6 இது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் 2 ஒர்க் ஆகும். பட் இதுவே வந்து நம்ம நார்மலாக எஸ்ஜே என்ன இருந்தால் முதல் 2 முடிஞ்சிடும், அப்புறம் 3 முடிஞ்சிடும், அப்புறம் வந்து அந்த 6 வரும். அப்போ இந்த 6 வரும்போது என்னது 5 இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா 2 ப்ராசஸ் முடிஞ்சு 3வது ப்ராசஸ்க்கு வந்துடும். ஆனால் இங்கே 6 வர்ற வரைக்கும் ஒரே ஒரு ப்ராசஸ் மட்டும் தான் ஒர்க் ஆகிக்கிட்டே இருக்கும். அப்போ என்ன அர்த்தம், அதுக்கு அடுத்தடுத்து அந்த கியூ வந்து உங்களுக்கு அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கும். எப்போ ஏதாவது ஒரு லாங் ப்ராசஸ் ஒர்க் ஆகிட்டு இருக்கும்போது மற்ற ப்ராசஸில் எஃப்சிஎஃப்எஸில் வந்து வெயிட் பண்ணுது அப்படின்னா அந்த கியூ வந்து அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இங்கே வந்து உங்களுக்கு கியூ வந்து வேகமாக போகிற மாதிரி இருக்கும். எப்போ வரைக்கும்னா ஒரு பாதிக்கு மேலே. ஓகேவா? அதுக்கப்புறம் கொஞ்சம் லேட் ஆகும். பட் ஸ்டார்டிங் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரொம்ப கம்மியானது ஒர்க் ஆகிட்டே இருக்கும்போது கியூ வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கம்மியாகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? So therefore both assertion and reasons are true, and the reason correctly explain why the SJN minimize the average waiting time, and also however a drawback of SJN is that it requires the knowledge of the future burst time, and also why is not always practical, right? So அப்போ SJN பொறுத்தளவு நார்மலாகவே ஆவரேஜ் வெயிட்டிங் டைமை கம்மி பண்ணும், லென்த் கியூவாக இருக்க விடாது. ஸோ சீக்கிரம் எது அடுத்து எது வந்து சின்ன கம்மியான பஸ் டைம் இருக்கோ அதை ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? அண்ட் 9th ஒன் பாருங்கள். ஸோ விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் இன்கரெக்ட்? ஸோ ரிகார்டிங் தி பேஜிங். ஸோ நார்மலாக பேஜிங் பொறுத்தளவு நீங்கள் நம்ம ஏற்கனவே இப்போ சொல்லியிருக்கோம். ஸோ பேஜிங்கு, ஸோ டிமாண்ட் பேஜிங் இருக்குது. அப்போ நார்மல் டிமாண்ட் பேஜிங் அப்படி whenever we need அப்போ நம்ம என்ன பண்ணுறது, பேஜிங் வந்து மெமரியில் லோட் பண்ணுறது. அப்போ இதில் இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் என்ன மாதிரி இருக்குது? ஓகேங்களா? ஸோ இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பேஜிங் இட் சஃபர்ஸ் ஃப்ரம் தி எக்ஸ்டர்னல் ஃப்ராக்மெண்டேஷன் அப்படின்னு இருக்குது. தென் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா லாஜிக்கல் அட்ரஸஸ் இஸ் டிவைடட் இன்டு பேஜ் நம்பர் அண்ட் ஆப்செட். அதே மாதிரி பேஜிங் யூசஸ் ஏ பேஜ் டேபிள் ஃபார் மேப்பிங். பேஜ் சைஸ் இஸ் டைபிக்கலி எ பவர் ஆஃப் 2. ஸோ இந்த பேஜிங் பொறுத்தளவு இந்த பேஜ் சைஸ் இஸ் டைபிக்கலி எ பவர் ஆஃப் 2ங்கிறது கரெக்டு. இது வந்து கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? இது வந்து இன்கரெக்ட் கிடையாது, கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். அதே மாதிரி லாஜிக்கல் அட்ரஸ் பொறுத்தளவு டிவைட் இன்டு பேஜ் நம்பர் அண்ட் ஆஃப்செட், இதுவும் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ த பேஜிங் யூசஸ் எ பேஜ் டேபிள் ஃபார் மேப்பிங், இதுவும் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். அப்போ என்ன அர்த்தம், இந்த எக்ஸ்டர்னல் ஃப்ராக்மெண்டேஷனுங்கிறது தான் தப்பாக இருக்குது. ஏன்னா பேஜிங் வந்து எதனால் சஃபர் ஆகும் அப்படின்னா இன்டர்னல் ஃப்ராக்மெண்டேஷனால தான் சஃபர் ஆகும். ஓகேங்களா? அப்போ நீங்கள் என்ன உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், இன்டர்னல் ஃப்ராக்மெண்டேஷனாக என்ன, எக்ஸ்டர்னல் ஃப்ராக்மெண்டேஷனாக என்ன. அப்போ இன்டர்னல் ஃப்ராக்மெண்டேஷன் எப்போல்லாம் அக்கர் ஆகும் அப்படின்னா சப்போஸ் நம்ம என்ன பண்ணுறோம், நிறைய மெமரியை வந்து ஒரு ப்ராசஸ்க்கு நம்ம அலோகேட் பண்ணிட்டோம். அப்படிது ஒரு ப்ராசஸ்க்கான மெமரி என்ன தேவை அப்படின்னா ஒரு 5 அளவுக்கு ஒரு 5 KB அளவுக்கு ஒரு மெமரி தேவை அப்படின்னா நம்ம அங்கே போய் என்ன பண்ணுறது, ஒரு 50 KB மெமரி வந்து நம்ம அலோகேட் பண்ணுறோம். அதுக்கு நீடே 5 KB தான். பட் நம்ம அதிகமான மெமரி அலோகேட் பண்ணும்போது உங்களுக்கு என்னவா இருக்குது, நிறைய அன்யூஸ்டு போர்ஷன்ஸ் வந்து அந்த இடத்துல உள்ள அலோகேட் ஆயிரும். அப்போ இட் இஸ் இன்டர்னல் ஃப்ராக்மெண்டேஷன் தான் அதிகமாக வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கே தவிர எக்ஸ்டர்னல் ஃப்ராக்மெண்டேஷன் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லை. ஓகேங்களா? அப்போ எக்ஸ்டர்னல் ஃப்ராக்மெண்டேஷன்ஸ்க்கு ஆக்சுவலாக எப்போ வரும் அப்படின்னா வந்து இட் அக்கர்ஸ் வென் தி ஃப்ரீ மெமரி இஸ் நார்மலாக ஏதாவது ஃப்ரீ மெமரி இருந்துக்குன்னா அதை நம்ம வந்து சின்ன இதை வந்து நம்ம டிவைட் பண்ணி நம்ம அலோகேட் பண்ணும்போது. ஓகேவா? ஏன்னா ஃப்ரீ மெமரிங்கிறது ஒரே மாதிரி கண்டினியூஸ் மெமரியே இருக்காது. கண்டினியூஸாக ஃப்ரீ மெமரிங்கிறது இருக்காது, அங்கங்கே தான் ஃப்ரீ மெமரி இருக்கும். அப்போ அந்த ஃப்ரீ மெமரி வந்து நம்ம வேறு ஒரு இதுக்கு நம்ம அலோகேட் பண்ணும்போது இட் இஸ் கால்ட் அஸ் எக்ஸ்டர்னல் ஃப்ராக்மெண்டேஷன். ஓகேவா? அப்போ இட் ஹேப்பன்ஸ், இது வந்து எப்போ நார்மலாக எக்ஸ்டர்னல் ஃப்ராக்மெண்டேஷன்ஸ் வரும் அப்படின்னா இட் ஹேப்பன்ஸ் இன் வேரியபிள்
பார்ட்டிஷனிங் அலோகேஷன். ஸோ நார்மலாக நம்ம மற்ற விஷயங்களுக்கு நம்ம அலோகேட் பண்ணும்போது தான் உங்களுக்கு அந்த பிரச்சனை வருமே தவிர, மற்றபடி பேஜிங் பொறுத்தளவு இன்டர்னல் ஃப்ராக்மெண்டேஷன் தான் வருமே தவிர எக்ஸ்டர்னல் ஃப்ராக்மெண்டேஷன் சஃபர் ஆகாது. ஓகேங்களா? எஸ், த paging it avoid the external fragmentation because the memory is divided into fixed size block, that is page or frame. அப்போ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸ்டர்னல் ஃப்ராக்மெண்டேஷன் வரக்கான பாசிபிலிட்டிஸ் கிடையாது. however it may suffer from only the internal fragmentation, ஏன்னா when the last allocated page is not fully utilized, அப்போ வந்து உங்களுக்கு எம்டி அந்த மெமரி வந்து அதிகமாக இருக்கும். so the statement B, C, D are correct, that is the logical addresses it consist of பேஜ் நம்பர் ப்ளஸ் ஆஃப்செட். அப்போ எந்த ஒரு லாஜிக்கல் அட்ரஸும் வந்து பேஜிங் பொறுத்தளவு பேஜ் நம்பரும் ஆஃப்செட்டும் சேர்ந்து தான் இருக்கும். அதே மாதிரி இந்த பேஜ் டேபிள் இஸ் யூஸ்டு டு மேப்பிங் த பேஜஸ் டு த ஃப்ரேம்ஸ், அதுக்காக கரெக்டு தான். அதே மாதிரி அடுத்த பேஜ் சைஸ் இஸ் யூஸ்வலி பவர் ஆஃப் 2 ஃபார் தி எஃபிஷியன்ட் அட்ரஸ் ட்ரான்ஸ்லேஷன். அப்போ வந்து பிசிடி கரெக்டாக தான் இருக்குது, இது ஒன்று தான் ராங்காக இருக்குது, பட் நம்ம கேட்டிருக்கிறது இன்கரெக்ட் தான். ஸோ ஆன்சர் வந்து ஏ தான் வந்து கரெக்ட் இந்த கொஷினுக்கு. ஓகேங்களா? அண்ட் லாஸ்ட் கொஷின் பாருங்கள், அசர்ஷன் அண்ட் ரீசனில். So the paging it eliminate external fragmentation but may cause internal fragmentation. Yes, இப்போ தான் பார்த்துட்டு இருந்தோம். பேஜிங் பொறுத்தளவு எக்ஸ்டர்னல் ஃப்ராக்மெண்டேஷன் ஈஸியாக எலிமினேட் பண்ணிடும் அண்ட் ஆல்சோ இட் காஸ் தி சம் ஆஃப் தி இன்டர்னல் ஃப்ராக்மெண்டேஷன். எஸ், அசர்ஷன் வந்து ட்ரூவாக தான் இருக்குது. ஓகேவா? அதுக்கு என்ன ரீசன் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். பிகாஸ் த ஃபிக்ஸ்டு சைஸ் பேஜஸ் may not fully utilize the last frame allocated to a process. எஸ், இதனால தான் அந்த நம்ம என்ன பண்ணுறோம், ஃபிக்ஸ்டு சைஸில் வந்து நம்ம ஃபுல்லாக யூஸ் பண்ணாமல் விட போய் தான் உங்களுக்கு என்ன கிடச்சிருது, இன்டர்னல் ஃப்ராக்மெண்டேஷன் கிடச்சிருது. ஸோ தட் ரீசனும் கரெக்டாக தான் இருக்குது. அப்போ போத் ஏ அண்ட் ஆர் ட்ரூ அண்ட் ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. ஸோ ஆன்சர் ஏ தான் கரெக்டு. ஸோ பேஜிங் இஸ் எ மெமரி மேனேஜ்மெண்ட் டெக்னிக் தட் டிவைட்ஸ் the physical memory into the fixed size block called frame. அது வந்து நம்ம ஒவ்வொரு சின்ன சின்ன fixed size block வந்து நம்ம பிரிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு என்ன பேர்னா frames அப்படின்னு பேரு. and also logical memory into the pages of the same size. அப்போ நார்மலாக பேஜ் இஸ் லோடட் இன்டூ எனி ஃப்ரீ ஃப்ரேம், எங்கெங்கெல்லாம் ஃப்ரீ ஃப்ரேம் இருக்கோ அங்கெல்லாம் நம்ம லோட் பண்ணுறோம். ஸோ இட் எலிமினேட்டிங் த ப்ராப்ளம் ஆஃப் எக்ஸ்டர்னல் ஃப்ராக்மெண்டேஷன். பட் அங்கே உங்களுக்கு என்னவா இருக்கும், it is however the internal fragmentation may still occur, ஏன்னா if the last allocated frame is not completely filled with the process data, அது மாதிரி unusual space அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு internal fragmentation வரும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, if the page size is 4 KB and a process requires 10 KB, it will need 3 pages. So the third page may use only 2 KB of the frame. So it wasting the 2 KB. So this wasted space inside the frame is called internal fragmentation. அப்போ நார்மலாக 4 KB உடைய பேஜ் சைஸை நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளுடைய ப்ராசஸ் ரெக்வஸ்ட் வந்து 10 KB அளவுக்கு இருக்குது. இட் வில் நீட் 3 pages, ஏன்னா 4 again 4 வந்து வேணும். அப்புறம் 3 அலோகேட் பண்ணிட்டோம். அப்போ ஃபஸ்ட்டு 4 ஓகே, அடுத்த 4 ஓகே, அடுத்த 4ல் 2 தான் ஒர்க் ஆகும், மிச்சம் 2 வந்து எம்டியாக தான் இருக்கும். அப்போ அந்த எம்டி 2 KB வந்து உங்களுக்கு என்னவா இருக்குது, இட் இஸ் அது எதை வந்து லீட் பண்ணி கொண்டு போகுது அப்படின்னா இன்டர்னல் ஃப்ராக்மெண்டேஷன் தான் லீட் பண்ணி கொண்டு போகுது. ஸோ வந்து போத் அசர்ஷன் அண்ட் ரீசன் ரெண்டுமே வந்து ட்ரூவாக தான் இருக்குது. ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ. ஸோ நம்ம வந்து இன்றைக்கி வந்து ஜஸ்ட்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லேருந்து ஒரு பேஜிங், டெட்லாக்கு, தென் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஸோ ஃபஸ்ட்டு பார்த்துட்டு இருந்த அந்த மல்டி ப்ராசஸிங், ரைட், தென் அது மாதிரி SJF, FCFS, ஸோ இது மாதிரி முக்கியமான ஒரு சில கான்செப்ட்லாம் பார்த்துருக்கோம். நீங்கள் கான்செப்ட் என்னங்கிறத ஒரு டைம் நல்லா நோட் பண்ணிவிட்டு ஃபார்முலாஸு சின்ன சின்ன சம்மெல்லாம் ஒர்க் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் பொறுத்தவரை நம்ம கண்டிப்பாக வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ. நம்ம இதை வந்து அப்படியே கன்டினியூ பண்ணலாம் அடுத்தடுத்த வீடியோஸில்.